இன்னைக்கு இந்த அன்னையர் தின நாள்ல ரொம்ப ஆப்டா இருக்கும். இந்த ஸ்லோகம் ரொம்ப நாளா ஏற்கனவே ஒரு வாட்டி இது நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். சோ, இன்னைக்கு இது ஒரு அழகான தருணம். ஏன்னா, மதர்ஸ் டே அப்படின்றது அன்னையர் தினம். சோ, ஏற்கனவே நான் சொன்ன மாரி மேலை நாடுகள்ல தான் இது அன்னையர் தினம்ங்கிறது ஒரு தனி ஃபெஸ்டிவலா. நம்ம சனாதன தர்மப்படி ஒவ்வொரு தினமுமே நம்மளுக்கு அன்னையர் தினம், தந்தையர் தினம் எல்லாமே. ஏன்னா, நம்பல்லாம் ஒரு அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி, பேரண்ட்ஸோட சேர்ந்து வளர்றது. இப்போ வேணா காலத்த ஒட்டி கொஞ்சம் நெறைய சேஞ்சஸ் நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கே தவிர, எல்லாருமே அவ அம்மா, அப்பாவோட சேர்ந்து இருக்கிறது அந்த மாரி. வேறஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போனேல்னா, அவ அந்த ஒரு ஸ்கூல் ஸ்டடீஸ் இது முடிச்ச உடனேயே அவளோட லைஃப், அவளோட இது, ஏன் சம்பாத்தியம், ஏன் செலவு அந்த மாரி பிரிஞ்சு போயிடுவா. அப்புறம் அந்த வருஷத்துல ஒரு நாள் அவாள்லாம் சேர்ந்துக்கிறது. அதுக்காகவே கிரியேட் பண்ண இந்த மாரி வேரியஸ் டேஸ் தான் மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே அதெல்லாம். ஆனா நம்ப கலாச்சாரத்துல ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு அன்னையர் தினம், தந்தையர் தினம் எல்லாமே. இருந்தாலும் இன்னைக்கு நம்ப ஊரோட ஒத்து போற மாரி, நம்பளும் இந்த அன்னையர் தினத்தை இப்போ நம்ப பகவானுக்கெல்லாம் இப்போ நரசிம்ம ஜெயந்தின்னா என்ன? மத்த நாள்லாம் நம்ம நரசிம்மர வேண்டிக்காம இருக்கோமா? அவர் ஜனித்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் குடுத்து எத்தனையோ பண்றோம் இல்லையா? அந்த மாரி இந்த தெய்வம், நடமாடும் தெய்வமான தாயையும் நம்ப இன்னைக்கு ஸ்பெஷலா அவள சிறப்பு பண்ற மாரி இன்னைக்கு நம்ப போற்றுவோம். சோ ஒரு வீட்டுல தெய்வம் எப்பவுமே நடமாடின்னு இருக்கு அப்படின்னா, அது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும். அந்த அன்னைதான் அந்த நடமாடும் தெய்வம். தெய்வம் மனுஷ்ய ரூபேன அப்படிம்பா. ஒரு தாய்ங்கிறது அந்த தெய்வமே தான் ஒரு தாயின் உருவமா ஒவ்வொரு ஆத்துலயும் இருக்கிறது. சோ அந்த அம்மா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரே வார்த்தையில சொல்லலாம். அம்மா என்றால் அன்பு. அன்பே உருவமானவள் தான் அந்த அம்மா என்பவள். சோ ஒரு அம்மாவ எதோட நம்ம கம்பேர் பண்ணிடலாம்னா, ஒரு அக்ஷய பாத்திரம் எப்படி? எடுக்க எடுக்க அது குறையாம அள்ள அள்ள குறையாம அது குடுத்துண்டே இருக்கும். ஒரு அக்ஷய பாத்திரம்னா. அந்த மாரி தான் ஒரு அம்மாவும் அள்ள அள்ள குறையாத அன்பை நம்மளுக்கு தருபவளா இருக்கா. சோ, அதுக்கு என்ன அத்தனை அன்பை அவ கொடுக்கும் பொழுதும், அந்த குழந்தைகளிடமிருந்து எந்த ஒரு பிரதிபலனும் அவள் எதிர்பார்ப்பதில்லை. நம்ம குழந்தை நம்ப நம்ப இப்ப இப்படி பார்த்துண்டோமோ, பிற்காலத்துல இப்படி பார்த்துக்கணும், இப்படி செய்யணும், நம்மளுக்கு இத வாங்கி குடுக்கணும். எதிர்பார்ப்பே இல்லாத அந்த அன்பு. இந்த உலகத்திலே யாருமே அந்த மாரி பண்ண மாட்டா. ஒரு தாய் தான் அந்த அப்பேற்பட்ட அன்பை பொழிகிறவளாக இருக்கா. சோ, அவாளுக்கு நம்போ பிரதிபலனா ஏதாவது பண்ணணும்னா, அவாளுக்கு செல்வத்தாலோ, பொன் பொருளால அவாளை நம்போ திருப்திப்படுத்த நினைத்தால், அதுல அவ பூர்ண மகிழ்ச்சி அடைவாளாங்கிறதுனா இல்ல. நிச்சயமா இல்ல. எப்ப அவாளுக்கு பூர்ண மகிழ்ச்சி கிடைக்கும்னா, அந்த அன்பான, கனிவான வார்த்தைகள் நம்ம கொடுத்தா போறும். அதுதான் அவாளுக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும். அந்த பெற்றோர்களுக்கு வேற எதுவுமே தேவையில்ல. தன்னோட குழந்தைகள் நம்மள்ட்ட அன்பா, ஆசையா நம்ம சொல்றதெல்லாம் அது காது கொடுத்து கேட்டு நம்ம கிட்ட அந்த 4 வார்த்தை ஆசையா, "நீ பண்றியோ இல்லையோ, அம்மா நான் இருக்கேன்ம்மா, ஏம்மா கவலைப்படுற?" அந்த வார்த்தைய கேட்க தான் ஒவ்வொரு தாயும், தந்தையும் ஏங்குகிறார்கள். அதுதான் உண்மை. அதே மாரி அந்த கனிவான வார்த்தைகள் ஒரு பக்கம். அதே மாரி அந்த குழந்தைகிட்டேருந்து எதிர்பார்க்கிறது, அந்த குழந்தை பெரிய பணக்காரனா இருக்கணுங்கிறதெல்லாம் 2வது பட்சம். நல்ல ஒழுக்கத்தோட, நல்ல பண்போட நம்போ இருந்தாலே போறோம். அதுதான் அந்த பெற்ற தாய்க்கும், தந்தைக்கும் திருப்தியை தருகிறது. சோ, நம்ப குடுக்க வேண்டியது நல்ல பண்போட இருக்கணும். நல்ல அன்பையும், கனிவான வார்த்தைகளையும் அவளுக்கு குடுக்கணும். அதுதான். சோ, இப்ப இத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு சின்ன கதைய சொல்றேன். இது ஏற்கனவே இந்த செஷன் அட்டெண்ட் பண்ணவாளுக்கு தெரியும். இருந்தாலும் திருப்பியும் கேளுங்க. இன்ட்ரஸ்டிங் தான். சோ, கௌஷிக அ முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். கௌஷிக முனிவர் அப்படின்னு. காட்டுல கடும் தவம் செஞ்சுண்டு வந்தாராம்.
ரொம்ப நாள் தவம் பண்ண உடனே அவருக்கு தவத்துக்கான அந்த பலன் கிடைச்சுதாம். அப்போ கண் விழிக்கிறார் அவர். அப்பாடா! நம்ம தவத்துக்கு பலன் கிடைச்சதுன்னு உள்ள அவர் உணர்றார். அப்போன்னு பார்த்து என்ன ஆகுது, அவர் ஒரு மரத்தடியில தான் உட்கார்ந்து தவம் பண்றார். அந்த மரத்து மேல இருந்த ஒரு கொக்கு அவர் தலையில எச்சமிட்டது. அவ்வளவுதான் அவருக்கு கோவம் வந்தது. கோவத்தோட அந்த கொக்க பாக்குற, அந்த கொக்கு பத்தி எரிஞ்சு நெருப்பால செத்தே போயிடுத்தாம். உடனே இவர், ஆஹா! நம்ம தவம் சித்தி ஆயிடுத்தே! அப்படின்னு அப்படி ஒரு சந்தோஷம் அவருக்கு. பரவால்ல. நம்ம பார்த்த உடனே அந்த கொக்கு பாரு எரிஞ்சு போச்சு. சோ நான் பண்ண தவத்தோட பலன் எனக்கு கிடைச்சிடுத்து அப்படிங்கிற அந்த வெற்றி களிப்போட ஊருக்கு போனாராம். அப்போன்னு பார்த்து அவருக்கு பயங்கர பசி வயத்துல. அப்போ அங்க பார்த்துட்டே போற ஒரு ஆத்து வாசல்ல போய் நிக்கிற அந்த பெண்ணுகிட்ட பிக்ஷை கேட்கிறார். அவளும் என்ன பண்ணா, "தோ திண்ணையில உட்காருங்கோ சுவாமி, இப்பவே நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன்" அப்படின்னு அவசரமா உள்ள போய் எடுத்துன்னு வரதுக்கு போனா. போம்போது கரெக்ட்டா என்ன ஆச்சு, அவ ஹஸ்பண்ட் அப்பதான் வர்றாரு அங்கேருந்து. எதிர்பாராத விதமா கணவன் அங்க வர்றார். கணவன் வந்த உடனே அவ என்ன பண்றா, முதல்ல கணவனுக்கு அவருக்குரிய பணிவிடைகளை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டா. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் அவளுக்கு, ஆஹா! வாசல்ல அவர் உட்கார்ந்துன்னு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு, ஓ சாப்பாட எடுத்துண்டு வாசலுக்கு ஓடி வரா. அந்த கௌஷிக முனிவருக்கு கோவமான கோவம். கடுங்கோவத்தோட தன்னோட தபோ வலிமையால் அவளுக்கு புரியணும் அப்படிங்கறதுனால, அதே அந்த கொக்க எப்படி கோவமா பார்த்தாரு. அந்த மாரி எரிச்சிடுற மாரி அந்த பெண்ணை பார்த்தார். அவ ஆனா என்ன பண்ணா, அலட்சியமா சிரிச்சுண்டே சொல்றா. "என்ன சாமியாரே, என்ன கொக்குன்னு நெனச்சுன்ட்டேலா?" அப்படின்னு கேட்கிறா அவ சிரிச்சுண்டே. "உன் கோவத்துல எரிஞ்சு போறதுக்கு நான் என்ன கொக்குன்னு நெனச்சுன்ட்டேலா?" அப்படின்னு கேலியா பேசுறார். அந்த முனிவர் நடுங்கி போயிட்டார். அப்புறம் அவ சொல்றா, "நான் குடும்பப் பெண். என் கடவுள், என் கணவர் தான் என் கடவுள். அவருக்கான பணிவிடைகள நான் பண்ணிட்டு, அந்த கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வேற எதுலயும் ஈடுபட முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு கிளீனா சொல்றா. சோ ஒரு தர்மம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீ மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீ வந்து மிதிலைக்கு போயிட்டு தர்மவியாதர் அப்படின்னு ஒரு உத்தமர் இருக்கா. அவர்கிட்ட போய் நீ தர்மம்னா என்னன்னு ஆக்சுவலா கத்துக்கோ, தெரிஞ்சுக்கோ. நீ இப்ப பாக்குறது வந்து தர்மம். எது தர்மம்னே உங்களுக்கு தெரியல. தவம் என்னமோ பெரிய நீங்க சாதிச்சுட்டதா நினைச்சுட்டேன். உங்களுக்கு எது தர்மம்னு தெரியல. நீங்க மிதிலைக்கு போய் அந்த தர்மவியாதரை போய் பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இந்த முனிவருக்கு உடனே யாரு அந்த தர்மவியாதர் அப்படின்னு யோசிக்கிறா. மிதிலைக்கு போறாரு அவரும். போய் தேடிண்டு போறார். அப்பதான் பார்த்தா கௌசிக முனிவருக்கு இன்னொரு ஆச்சரியம் காத்துன்னு இருந்தது. என்ன அப்படின்னா, அந்த தர்மவியாதன்கிறது ஒரு பெரிய மகானோ இதுவோ கிடையாது. அவன் ஒரு கசாப்பு கடைக்காரன். அதாவது புட்சர். வெறும் இறைச்சியை விற்பவனாக இருந்தான். கௌசிகனுக்கு அவரை பார்த்த உடனே அப்படி ஒரு அருவருப்பு. இருந்தாலும் என்னமோ அந்த பொம்பளை சொல்லியிருக்காளே அப்படிங்கறதுனால அந்த அருவருப்பை எல்லாம் மறைச்சுண்டு அவர் முன்னாடி போய் நிக்கிறார். நின்ன உடனேயே அவர் என்ன அந்த கசாப்பு கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, "முனிவரே, என்ன அந்த கற்புக்கரசி உங்களை அனுப்பிச்சு வச்சாளா?" அப்படின்னு கேக்குறார். அத கேட்டுட்டு இவருக்கு அதிர்ச்சி தாங்கல. இது எப்புட்றா இவருக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உடனே அந்த கசாப்பு கடைக்காரன் சொல்றான், "கொஞ்சம் பொறுங்கோ. நான் மீதி இறைச்சியும் எல்லாத்தையும் வித்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கௌசிகர ஒரு இடத்துல உட்கார வச்சான். அப்புறம் எல்லாத்தையும் வித்துட்டு திருப்பியும் வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போய் தாய் தந்தையருக்கு எல்லா பணிவிடைகளையும் பண்ணி, அவ சந்தோஷமா ஆன அப்புறம் எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கௌசிகன்ட்ட அந்த முனிவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறார். அப்ப சொல்றாராம், "முனிவரே, என் தொழில பார்த்து நீ வெறுப்படைஞ்ச. இது வழி வழியா நான் பண்ணிண்டு வர தொழில். எங்க குலத்தொழில் இது. பட் நான் வந்து ஒரு கிரகஸ்தனுக்கு ஆ கிரகஸ்தனுக்குரிய அந்த உபவாசம், அளவான பிரம்மச்சரியம் எல்லாத்தையுமே நான் மேற்கொள்றேன். மனசால கூட யாருக்குமே நான் தீங்கு செய்யறது இல்ல. எனக்கு யாராவது தீங்கு பண்ணாலும் நான் அவளுக்கு திருப்பியும் எந்த தீங்கும் பண்றது இல்ல. அதே மாரி தினோம நான் அறிஞ்சும் அறியாமலும் செஞ்ச எல்லா பாவங்களுக்கும் நான் கடவுளிடம் தினோம மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு
அவன் செய்யக்கூடிய அந்த தர்மத்தை விளக்கினார் முனிவர் கிட்ட. இதெல்லாம் சொல்லிட்டு, இது எல்லாத்துக்கும் மேல இதோ இங்க இருக்கிற என் தாய் தந்தையர் எனக்கு கண் கண்ட கடவுள். இவாதான் எனக்கு வேதம், இவாதான் எனக்கு யாகம் அப்படின்னு சொல்லிட்டு அவள சொல்றா. சோ அவ முதுமை காரணமா நான் அவளை சிரமப்படுத்தி அவ என்ன சிரமப்படுத்துறேனா என்ன அப்படின்னு நினைக்கிறா. ஆனா எனக்கு இதெல்லாம் ஒரு சிரமமே கிடையாது. அவளுக்கு எப்போதும் எல்லா உபசரணையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால அவளோட ஆசீர்வாதத்துல எனக்கு எல்லா சித்திகளும் உண்டாகி விட்டன அப்படின்னு அவர் சொல்றார். சொல்லிட்டு அந்த முனிவர் கிட்ட சொல்றார், நீ வந்து நீ எப்படி தவம் பண்ண வந்த? உன் பெற்றோரை தவிக்க வச்சுட்டு நீ தவம் பண்ண போன. உன் பெற்றோர்கள் குருடர்களாகி தடுமாறி துன்புறுகிறார்கள். அதனால இதுக்கு மேலேயும் அவளை தவிக்க விடாம போய் உங்க கடமையை ஆற்றுங்க. பாக்கி எல்லாம் உங்களுக்கு தானா வந்து சேரும் அப்படின்னு சொல்றார் அந்த கசாப்பு கடைக்காரர். கௌசிகன் வெக்கப்பட்டு அங்கிருந்து புறப்பட்டார். தர்மம்னா இதுதான் தர்மம் அப்படின்னு. சோ இந்த கதையில இருந்து என்ன தெரியறதுன்னா, நம்ம என்ன பெரிய தவம் பண்ணி இத்தனை சித்திகள் நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படிங்கறதெல்லாத்தோட, நம்ம பெற்றோரை அவ மனசு புண்படாம அவளுக்கு வேண்டிய எல்லா உபச்சாரங்களையும் செஞ்சுண்டு அவளை நன்னா பார்த்து அவ மனசு சந்தோஷம் அடைய நம்ம வச்சோம்னா, அதுவே நம்மளுக்கு அத்தனை சகல சித்திகளும் அதிலேயே நம்மளுக்கு உண்டாகும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை நான் சொன்னேன். இப்போ நம்ம ஆதிசங்கரரோட மாத்ரு பஞ்சகத்துக்கு வருவோம். ஆதிசங்கரர் கதை நான் ஏற்கனவே ஆதிசங்கர சரித்தம்ல டீட்டெயில்டா சொல்லிட்டேன். இப்ப வந்து அந்த மாத்ரு பஞ்சகம் எந்த தருவாயில எப்படி எழுதினா அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் பிரீஃபிங் மட்டும் நான் கொடுக்குறேன். அப்புறம் டைரக்டா நம்ம ஸ்லோகத்துக்கு போயிடலாம். சோ ஆதிசங்கரர்ங்கிறவர் கேரளால காலடியில பிறந்து இந்த பாரத தேசம் முழுவதும் 3 முறை அவர் யாத்திரை ஃபுல்லா சுத்திட்டு வந்திருக்கார். இந்து மதத்தையும் அத்வைத்தத்தையும் எல்லாத்தையும் நம்ம விரிவாக்கினார். இந்த எல்லா இடமும் அதை பரப்பினார். அதுக்கப்புறம் ஷண்மதங்கள் இருக்கு இல்லையா, 6 நம்ம இதுலயே இருக்கு. சைவம், வைணவம், கௌமாரம், அந்த மாதிரி 6 அந்த எல்லாத்தையும் ஒருங்கிணைத்தார். 4 மடங்களை நிறுவினார். இது அத்தனையும் அவர் வந்து எத்தனை வயசுக்குள்ள பண்ணார்னா 32 வயசு. அதுக்குள்ள பண்ணிட்டு இந்த உலக வாழ்க்கையை துறந்தவர் அந்த மகான் ஆதிசங்கரர். சோ அவர் எப்படி சந்நியாசம் வாங்கின்றார் அப்படின்னா, ஒரு நாளைக்கு சப்த ரிஷிகளும் அந்த சங்கரரை பார்க்க வந்தா, அப்போ இந்த மாதிரி துறவரம் பூண்டு ஆன்மீக கருத்தை நீ பரப்பும் நேரம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னான். உடனே சங்கரரும் அதை ஆமோதித்தார். சரி அப்படின்னு சொல்லிட்டு, கூடிய விரைவில் நான் துறவரம் பூண்டு எல்லா நாடு முழுக்க நான் யாத்திரை பண்ணி இந்த ஆன்மீகத்தை பரப்புவேன் அப்படின்னு சொன்னார். ஆனா அதை தன் தாயிடம் தெரிவிக்க வேண்டும். அவ மனசும், அதாவது பதட்டம் அடையக்கூடாதுன்ற அந்த ஒரு இது, அதே சமயத்துல சந்நியாசமும் வாங்கணும். சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சார். அப்பதான் மறுநாளைக்கு பூர்ணா நதியில நீராட போனார். அப்போ வந்து ஒரு முதலை அந்த சங்கரரோட காலை கவ்வித்து, சங்கரர் அம்மா அம்மான்னு அலறற. ஆரியாம்பாள் அவ அம்மா வந்து துடிச்சு போறா. அப்ப சங்கரரை வந்து எப்படி காப்பாத்துறது அதுல இருந்து தெரியல, அவளுக்கு தவிக்கிறா. அப்ப சங்கரரே வந்து அதுக்கு ஒரு உபாயம் சொன்னாராம். இந்த பிறவியில ஒரு முதலையால தான் நான் கொல்லப்படணுங்கிறது என் விதி. அதனால என்னை நீங்க இப்ப வந்து துறவரம் ஏற்க அனுமதிக்க வேண்டும். அப்படி பண்ணேல்னா இந்த முதலை என்னை விட்டுடும். ஏன்னா சந்நியாசம்ங்கிறது ஒரு மறுபிறவி மாதிரி. அதனால நான் உயிரோட இருக்கணும்னா சந்நியாசம் கண்டிப்பா ஏத்த ஆகணுமா அப்படின்னு கத்துறார். ஒரு பக்கம் காலை முதல்ல கவ்வின்னு இருக்கு. உடனே ஆரியாம்பா வந்து என்ன சொன்னா, என் மகன் உயிரோட இருந்தா போவோம், என் கண்ணு முன்னாடி என் கூடவே இல்லைனாலும் பரவாயில்ல, அவன் எங்கேயோ உயிரோட இருந்தா போறோம் அப்படின்னு சொல்லி உடனே அவர் சம்மதம் சொல்றா. அவரும் உடனே என்ன பண்றார், அந்த மந்திரத்தை கூறி ஆபத் சந்நியாசம், அதாவது அந்த தண்ணியில தனக்கே அந்த சந்நியாசம் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் குரு மூலமா எடுத்துட்டது அது வேற, அப்புறம் பகவத் பாதால பார்த்து எடுத்துட்டது. பட்
இது முதல்ல ஆபத் சந்நியாசம் எடுத்துட்டார். அதுக்கப்புறம் வந்து அவ அம்மா வந்து உடனே என்ன பண்றா, ஒரு ஓரமா நின்னுண்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சுடுறா. "என்னம்மா?" அப்படின்னு அவர் வந்து இது பண்றார். "நீ எனக்கு ஒரே புள்ள. எனக்கு நீ ப நீ பாட்டுக்கு இப்படி யாத்திரை போயிட்டேன்னா, எனக்கு சடங்கெல்லாம் பண்ணறதுக்கு கூட நீ பக்கத்துல இருக்க மாட்டேயே!" அப்படின்னு சொல்லிட்டு கதறறா அவ அம்மா. உடனே அப்பதான் அவர் அவ அம்மா கிட்ட உறுதியளிக்கிறார். ப்ராமிஸ் பண்றார். என்னன்னா, "அம்மா, நீ எப்போ நினைச்சாலும், அது பகலா இருக்கட்டும், ராத்திரியா இருக்கட்டும். நீ பிரக்ஞையோட இருந்தாலும் சரி, இல்ல பிரக்ஞை இழந்த நிலையில இருந்தாலும் சரி, நீ என்னை நினைச்ச மாத்திரத்துல எல்லா பணிகளையும் விட்டுட்டு உன்னிடம் வருவேன் அம்மா. உன் இறுதி கடன்களையும் நானே செய்வேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் அவருக்கு அம்மாக்கு வாக்கு கொடுக்கிறார். அதே மாரி அவர் யாத்திரையெல்லாம் போக ஆரம்பிச்சார். அப்புறம் சிருங்கேரியில அவர் முகாமிட்டுன்னு இருந்த போதுதான், அவ அம்மாவுக்கு அந்த இறுதி காலம் நெருங்கிடுத்து அப்படின்னு அவர் உணர ஆரம்பிக்கிறார். உடனே என்ன பண்றார்? காலடியை நோக்கி புறப்பட்டார். சோ அதுக்கு முன்னாடியே அவர் சூக்ஷ்மமா அங்க போய் அவ அம்மா அந்த இறக்கும் சமயம் அவர் அங்கேயே இருந்த மாரியும், அப்புறம் வந்து அவ அம்மா இறந்த அப்புறம் தன்னோட மகிமையால அந்த தேவலோக விமானத்துல, புஷ்பக விமானத்துல வேத வாத்தியங்கள் ஒலிக்க அம்மாவ புண்ணிய லோகத்துக்கு, மோட்ச பதத்திற்கு அனுப்பினர். அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் சூக்ஷ்மமா நடந்தது. பட் அவர் வந்து வரும்பொழுது அந்த தாயுடைய பூத உடல் தான் அங்க இருக்கு, த பாடி. சோ அங்க அதுக்குள்ள அவருக்கு பலவிதமான ப்ராப்ளம்ஸ். அதாவது வந்த உற்றார் உறவினர்கள், அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்து இவர சன்னியாசி, இவன் என்னத்துக்கு இப்ப சொத்துக்காக இங்க வந்திருக்கான், அவ அம்மாவ மிச்சம் வச்சுட்டு போன சொத்த எடுத்துன்னு போறதுக்காக, இவன் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணார். அத்தனை பேரும் வெளியில இருக்கும்போது இவர் என்ன பண்ணார், தன் ஆத்துக்கு பின்புறம் வாழை மட்டைகளை அடுக்கி யோகத்தீயினால் அவர் சம்ஸ்காரம் பண்ணார். சோ இதுல வந்து என்னன்னா, அந்த சந்நியாசி ஏகபுத்திரனா இருந்தானா, அம்மாவுக்கு இறுதி காரியம் பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்கு. அதனாலதான் அவர் இத பண்றதுக்கு வந்தாரு. என்னடா இது சந்நியாசி வந்து பண்றாருன்னு. அதாவது ஒரே புத்திரனா இருந்தா பண்ணலாம் அப்படிங்கிறது சாஸ்திரத்துல இருக்கு. அதனால அவர் பண்ணினாராம். அதுக்கப்புறம் தான் அந்த பூத உடலை அந்த வாழை மட்டையில வச்சுட்டு தன் தாய் தனக்கு செய்ததை எல்லாம் நினைத்து அப்படி ஒரு கதறி அழுதார் அவர். அப்போ அவர் எழுதின ஸ்லோகங்கள் தான் இந்த மாத்ரு பஞ்சகம். 5 ஸ்லோகம் எழுதினார். இது வந்து பெருசா நம்ம சுவாமி கிட்ட சொல்ற, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் த ஃபீலிங்ஸ், த இமோஷன்ஸ், அது மட்டும்தான் ஃபுல்லா அடங்கின ஒரு ஸ்லோகம். இது அவர் வந்து அவ அம்மாக்கு சொல்றதா இருந்தாலும், நம்ம அத படிக்கும் பொழுது இது வந்து அவர் எழுதினதே ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணணும், தாயின் தந்தையுடைய பெருமையை உணரணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துல தான் எழுதியிருப்பாருக்கும். சோ முதல் ஸ்லோகம் இப்ப பார்க்கலாம். ஆஸ்தாம் தாவதியம் பிரசூதி சமயே துர்வார சூலவ்யதா नैरुच्यं तनुशोषणं मलमयी शय्या च सांवत्सरी एकस्यापि न गर्भभारभरणक्लेशस्य यस्याक्षमः दातुं निष्कृतिमुन्नतोऽपि तनयस्तस्यै जनन्यै நமः அப்படிங்கிறது முதல் ஸ்லோகம். என்ன சொல்றார் அப்படின்னா, அம்மா என்ன கர்ப்பத்துல என்னை வச்சுன்னு இருக்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் என்னை நீ தாங்கும் பொழுது நீ அடைஞ்ச உடல் துன்பத்துக்கு பிரதி உபகாரமா நான் ஏதாவது உனக்கு பண்ணிருக்கேனா? அது மட்டுமா, பிரசவ சமயத்துல தாங்கிக்கவே முடியாத, யாராலையும் பங்கு போட்டுக்க முடியாத நீ அனுபவிச்ச அந்த சூளை வலி என்கிற கொடுமையான வலிக்கு நான் என்னமா இது வரைக்கும் கைமாறு பண்ணிருக்கேன் உனக்கு? இது மட்டுமா, என்ன பிரசவத்துக்கு அப்புறமும் என் உடல் நலத்தை பாதுகாக்க நீ கொஞ்சமும் ருசியில்லாத அந்த உணவை, அதாவது பத்திய உணவை சாப்பிட்டு
ஜீவித்த இந்த தியாக செம்மலுக்கு நான் என்ன பரிகாரம் பண்ணிருக்கேன். அதே மாதிரி அந்த குழந்தையா இருக்கும்போது நீ தூக்கம் இல்லாம, சரியா உணவு இல்லாம, தன் உடலை இளைக்க வைத்துண்டு என்னை எப்போதும் அரவணைச்சபடி என்னோட மலத்திலேயே நீ படுத்துண்டு 1 வருஷம் வரைக்கும் என்னை காத்த தாயே, உனக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கிற தன்னை கஷ்டப்படுத்திண்டு அப்படி ஒரு பொறுமையோட காப்பாத்தின அந்த தாய்க்கு குழந்தைகள் ஏதாவது பிரதி உபகாரம் பண்ணியிருக்காளான்னா இல்ல. அந்த தியாகத்துக்கு சமமா யாராலையாவது ஏதாவது பிரதி உபகாரம் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அம்மா, இப்போதைக்கு என்னால செய்ய முடிஞ்ச ஒரே விஷயம் உனக்கு நமஸ்காரம் பண்றதுதான், ஏத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழற அவ அம்மா கிட்ட. இதுதான் முதல் ஸ்லோகத்தோடைய அர்த்தம். 2வது ஸ்லோகம். गुरुकुलमुपसृत्य स्वप्नकाले तु दृष्ट्वा यति समुचितवेषं प्रारुदो मां त्वमुच्चैः गुरुकुलमथ सर्वं प्रारुदत्ते समक्षं सपदि चरणयोस्ते मातरस्तु प्रणामः. இந்த ஸ்லோகத்துல இது ஆதிசங்கர சரித்தம் படிச்சவாளுக்கு தெரியும். அதாவது அவ அப்பா இறந்த உடனே, அதாவது ஆதிசங்கரருடைய அப்பா இறந்த உடனே அவனுக்கு உபநயனம்லாம் பண்ணி வச்சுட்டு குருகுலத்துக்கு அனுப்பி விட்டுறா இல்லையா அவ அம்மா. அந்த நேரத்துல அவளுக்கு ஒரு நாளைக்கு ராத்திரி வெடிக்காத்தால கனவு வருது. தான் புள்ள சன்னியாசி ஆயிட்டா மாதிரி பதறிக்கிறாவோ. அந்த அந்த இத இங்கே அவர் நினைச்சு பாக்குறார், சொல்றார். நான் குருகுல கல்வியை மேற்கொண்டிருந்த போது ஒரு நாளைக்கு அம்மா, நீ விடியற் காலையில தூக்கத்துல நான் சன்னியாசி ஆனது மாதிரி ஒரு கனவை கண்டு திடுக்கிட்டு எழுந்து பதறி அடிச்சுண்டு அழுதுண்டே குருகுலம் என்ன அணைச்சுண்டு கதறினியேம்மா. அத பார்த்து அந்த குருகுலத்துல இருக்கிற எல்லாரும் என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்கும் பொழுது உன் கனவை சொல்லி கதறி அத கேட்டு அந்த குருகுலவாசிகளும் கதறினாளே. என் மீதான உன்னோட பாசத்தை பார்த்து அவ நெக்குருகினார்களே. தாயே, உன் காலில் இப்பொழுது நான் வணங்கி கதறுகிறேன் அப்படின்னு சொல்லி. நீ அப்ப நான் சந்நியாசம் வாங்கிட்டேன் நீ மனசுல கதறி அழுதியே, அதே கதறல் இப்போ உன் கால்ல விழுந்து நான் கதறேம்மா அப்படின்னு சொல்லி அழற மாதிரி ஒரு 2வது ஸ்லோகம். 3வது. न दत्तं मातस्ते मरणसमये तोयमपि वा स्वधावानो दत्ता मरणदिवसे श्राद्धविधिना न जप्तो मातस्ते मरणसमये तारकमणुः अकाले सम्प्राप्ते मयि कुरु दयां मातरतुलाम्. இதுல என்ன சொல்றார் அப்படின்னா, 3வது ஸ்லோகத்துல எல்லா சக்திகளும் போய் உன் கடைசி காலத்துல அந்த பிராண ரட்சணத்திற்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்திருந்தேன்னா, உனக்கு அந்த இறக்கும் தருவாயில உனக்கு வாயில நான் ஜலம் விட்டிருந்தாலாவது எனக்கு மன ஆறுதல் கிடைச்சிருக்கும். அந்த பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கலையேம்மா. அதுதான் கிடைக்கல. சரி, ஒவ்வொரு வருஷமும் உன்னோட திதியில முறைப்படி சிரார்த்தம் பண்ணி உன் ஆத்மாவை திருப்தி பண்ணலாம் அப்படின்னா அந்த பாக்கியத்தையும் சந்நியாசியான நான் அடையாது போயிட்டேனேமா அப்படின்னு சொல்ற. மரண சமயத்துல அந்த தாரக மந்திரம் ஓம்கார மந்திரத்தை உன் காதுல ஓதி அதன் மூலம் உனக்கு மோட்சத்தை அடைவிக்கும் பாக்கியத்தையும் நான் காலம் தாழ்த்தி வந்த காரணத்தினால் இழந்து விட்டேனேமா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார் அவர். என் மனம் அப்படி தவிக்கின்றது, உங்கள் மகனான என்னிடம் தயவு செய்யுமா அப்படிங்கிறார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லி
உங்களுடைய கமல பாதங்களை சரணடைந்து வேண்டுகிறேன் தாயே அப்படின்னு சொல்ற இந்த 3வது ஸ்லோகத்துல அவ்வளோ ஃபீல் பண்றார் அவர். உனக்கு நான் வாயில ஜலம் கொடுக்க கூட நான் பக்கத்துல இல்லாம போயிட்டேனே, உனக்கு சிரார்த்தம் பண்ணியாவது உன்னுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்தலான்னா நான் சன்னியாசியா போயிட்டேன், அது கூட என்னால பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் வருத்தப்பட்டு அழறார் அவ அம்மா பாதங்களை பிடிச்சுண்டு. நீதான் என இருக்கும் பொழுதெல்லாம் என்னை மன்னிச்ச, இப்பவும் என்னை மன்னிச்சிடுமான்னு அப்படின்னு அழறார். 4வது ஸ்லோகம். முக்தாமணிஸ்துவம் நயனம் மமேதி ராஜேதி ஜீவேதி சிரம் சுதத்வம் இத்யுக்தவத்யாஸ்தவ வாச்சி மாதः ததாம்யகம் தண்டுலமேவ சுஷ்கம். அம்மா, நீ என்ன பார்க்கும் போதெல்லாம் என் முத்தே, என் கண்ணே, என் அப்பனே, ராஜா, நீ சிரஞ்சீவியா இருக்கணும்னு எப்போதும் சொல்லி என்கிட்ட எப்போதும் கருணையும் அன்பும் தயையும் கலந்த அப்படி ஒரு அமிர்தமயமான வார்த்தைகளால என்ன பாலூட்டி சீராட்டி தாலாட்டி என்னை வளர்த்தையே. அப்பேற்பட்ட இந்த தாய்க்கா இப்போ நான் வாயில வேகாத அரிசியை சமர்ப்பிக்கிறேன். இதை என்னால் பொறுக்கவே முடியவில்லையே அம்மா, உன்னை சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்படி நீ வளர்த்த என்ன முழு அன்பு, உன்னுடைய முழுமையான அன்பை போட்டு என்ன பாலூட்டி சீராட்டி வளர்த்த உனக்கு இப்போ நான் வாய்க்கரிசி போடுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அழறார் அவர் அம்மா கிட்ட. என்னால இத பொறுக்கவே முடியலன்னு அவரே, என்னதான் ஒரு சன்னியாசியா இருந்தாலும் மனுஷ ரூபம் எடுத்தவர் தானே. அது எல்லாம் முற்றிலும் துறந்தவர் அப்படின்னாலும் அந்த தாய் பாசம்ங்கிறது எங்கேயோ அது உள்ள மனசுல ஒட்டிண்டுதான் இருக்கும். அதனால்தான் சன்னியாசிக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு என்னன்னா, அவ எல்லாத்தையும் துறந்துட்டாலும் அவ அந்த ஃபேமிலியில நமஸ்காரம் அந்த சன்னியாசி பண்ணலான்னா ஒரு அம்மாக்கு மட்டும்தான் பண்ணறதுக்கு அவருக்கு இது உண்டு. சந்நியாசம் வாங்கின்ற அப்புறம் அப்பாக்கு கூட அவர் பண்ணக்கூடாது, நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஆனா பெத்த தாய்க்கு மட்டும் அவர் எப்ப வேணாலும் நமஸ்காரம் பண்ணலாம், விழுந்து வணங்கலாமா அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்றது. அந்த தாய்ங்கிறது அப்பேற்பட்ட ஒரு இது நடமாடும் தெய்வம்னு சும்மாவா சொல்றா. சோ அவர் பொறுக்க முடியாம, அம்மா நான் உன்னை சரணடைகிறேன், உன் சரணம்தான் இப்போ எனக்கு கதி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கால்ல விழுந்து கதறாரு. லாஸ்ட் ஸ்லோகம். அம்பேதி தாத்தேதி சிவேதி தஸ்மின் பிரசூதி காலே யதவோச்ச உச்சைஹி கிருஷ்ணேதி கோவிந்த ஹரே முகுந்தேதி அஹோ ஜனன்யை ரச்சிதோயமஞ்சலிஹி அப்படிங்கிற. அம்மா, என்னை நீ பெத்து எடுக்கும் போது பொறுக்க முடியாத வலி வேதனையில அந்த சமயத்துல அம்மா, அப்பா, சிவபெருமானே, கிருஷ்ணா, கோவிந்தா, முகுந்தா அப்படின்னு உன் வலிய தாங்கறதுக்காக அந்த தெய்வங்களை எல்லாம் அழைத்த என் கருணை தெய்வமே, உன்னுடைய ஒவ்வொரு கதறலுக்கும் நான் ஏதாவது பிரதிபலன் செய்ய முடியுமா? ஒன்னே ஒண்ணுதாம்மா என்னால இப்ப பண்ண முடியும். என் இரு கைகளையும் உயர்த்தி உனக்கு அஞ்சலி செய்து உன்னை சரணடைகிறேன் அம்மா அப்படின்னு தன்னோட 2 கையும் தலைமேல கூப்பி அவ அம்மாக்கு அஞ்சலி செலுத்துறார். அம்மாவோட பாதங்களை பிடிச்சு கதறி அழறார். இப்படியாக அவர் தாய் மேல எழுதின இந்த 5 ஸ்லோகங்களும் அந்த அவருடைய முழு இமோஷன்ஸும் அந்த டைம் வெளியில வந்தது. அதுதான் இந்த மாத்ரு பஞ்சகம் என்ற ஸ்லோகம். சோ முற்றும் துறந்த ஒரு சந்நியாசி, அதுவும் அவர் வெறும் சந்நியாசி இல்ல, சாட்சாத் அந்த பரமேஸ்வரருடைய அவதாரம். அந்த ஆதிசங்கரையே இப்படி அந்த தாய் பாசம்ங்கிறது கதற வச்சுது. சோ இதுல என்ன சொல்றா அப்படின்னா,
அந்த அம்மா அப்பாக்கு செய்யற அந்த ஒரு கடமை. அவ மனச நம்ம சந்தோஷப்படுத்துறோம் இல்லையா? அப்படிப்பட்ட மனுஷா வந்து எல்லா புண்ணிய கஷேத்திரத்திலயும், நதிகள்லயும், குளங்கள்லயும் நீராடின பலனையும், அது மாரி இந்த பூவுலகம் எல்லாத்தையும் தானமா தந்த பலனையும், 1000 யாகங்கள் செஞ்ச பலனையும், எல்லா தெய்வங்களையும் வழிபட்ட அந்த பலனையும், அது மட்டும் இல்ல, பித்ரு தன்னுடைய எல்லா பித்ருக்களுடைய பிறவிச் சுழல் அது எல்லாத்தையும் மீட்ட, அதாவது அத்தனை பேரையும் மோட்சத்துக்கு அனுப்பக்கூடிய அந்த பலனையும் அடைந்தவராக இருப்பார். யாருன்னா, அவ அம்மா அப்பாவ நல்லபடியா பார்த்துண்டு, அவ மனசு நோகாம, அவள எப்பவுமே சந்தோஷமா வச்சுன்ருக்கிறவா, இதெல்லாம் செஞ்ச பலன். நான் இத்தனை யாகம் பண்ணேன், இத்தனை பூஜை பண்ணேங்கிறதுல ஒரு பெருமை கிடையாது, ஒரு பலன் கிடையாது. உன் அம்மா அப்பாவ மனச நோகடிச்சுட்டு நீ என்ன பண்ணாலும் அதுக்கு எல்லாம் பூஜ்ய பலன் தான். சோ இத நீ நீ ஒழுங்கா பண்ணாலே, அம்மா அப்பாவ அந்த இது நம்ம பார்த்தோம். ஒரு அந்த கசாப்பு கடைக்காரன் அவனோட வேலைய முடிச்சுட்டு, அம்மா அப்பாவ எல்லாம் அவ மனசு கோணாம நடந்துண்டு, அவ மனச திருப்திப்படுத்திட்டு, அதுக்கப்புறம் தான் அவன் அடுத்த வேலைய ஆரம்பிக்கிறான். அப்பேற்பட்ட அவன் எல்லா சித்திகளையும் அடைஞ்சான்ற நம்ம ஒரு கதை பார்த்தோம். அதே மாதிரிதான் நம்ம இத்தனை யாகம் பண்ண பலன், இத்தனை தவம் பண்ண பலன் எல்லாமே அந்த பெற்றோர்களிடம் காட்டும் பரிவு, அந்த ஒரு இது நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு. சோ நம்மளை பெற்றெடுத்து அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்த போதும் தாய் தந்தை எடுத்துக்கொள்ளும் அந்த சிரமம் இருக்கு பாருங்க, நம்மளை பெத்து வளர்க்கிற அந்த சிரமம். அதுக்கு நீங்க எத்தனை ஆண்டுகள் உழைத்தாலும் அந்த பிறவி கடனை தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இந்த மாத்ரு பஞ்சகம் இன்னைக்கு இது எல்லாருடைய மனசையும் கண்டிப்பா டச் பண்ணியிருக்கோம். எல்லாருமே அவ பெற்றோர்களை வணங்குவோம், போற்றுவோம். நித்தியப்படியே அவளுக்கு நமஸ்காரம் பண்ணலாம். தினமுமே காத்தால எழுந்து நம்ம இதுல வழக்கம் ஒரு பண்டிகை நாள்ல அம்மா அப்பாக்கு கால்ல நமஸ்காரம் பண்றதுங்கிறது நம்ம ஒரு வழக்கமா வச்சுருக்கோம் நித்தியமே. ஏன்னா நீ கடவுளுக்கு போய் டெய்லி காத்தால குளிச்சுட்டு ஸ்லோகம் சொல்லி நமஸ்காரம் பண்றியே, இன்னொரு நமஸ்காரம் பண்ணா குறைஞ்சா போயிடுவோம். அம்மா அப்பா இருந்தா அந்த நடமாடும் தெய்வங்களுக்கும் நம்ம தினமும் நமஸ்காரம் பண்ணி அவ மனசு சந்தோஷப்படுற மாதிரி நடந்து ஒண்ணுமே இல்லை. நம்மள்ட்ட எதுவுமே அவ எதிர்பார்க்கறது கிடையாது. ஏம்மா கவலைப்படுற, நான் பாத்துக்கிறேம்மா, நான் இருக்கேம்மா. இந்த வார்த்தை தான் அவளுக்கு முழுமையான ஒரு ஆனந்தமும் ஒரு திருப்தியும் கொடுக்கும். நம்ம பண்றோம் பண்ணலைங்கிறது கூட அடுத்த பட்சம். நம்ம சொல்ற அந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்கோ, அதுக்குதான் அவ ஏங்கரா அந்த காத்துன்னு இருக்கா. அதனால அவ மனசு கோணாம என்னைக்கும் நம்ம நடந்துக்கணும். இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. Thank you all. Thank you for joining this.